தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடுமையாக்கப்பட உள்ள சட்டம் வெளியான அறிவிப்பு. போதை வியாபாரிகள் தொடர்பில் ஜனாதிபதி வெளிப்படுத்திய தகவல். ஐசுடன் சிக்கிய 2 தேரர்கள் காவி உடையில் களங்கம். நாளை நீர்வட்டு கிடையாது, மீளப்பெறப்பட்ட அறிவிப்பு. வாகன சாரதிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்திய மர்ம மரணம், தீவிரமாகும் விசாரணை. யாழ் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்கும் கனமழை, மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இந்திய கடற்தொழிலாளர்கள் 7 பேருக்கு நாளை வரை விளக்கமறியல். இடிந்து விழுந்த யாழின் வரலாற்று சின்னம் தொடர்பான விரிவான செய்திகள். தொடரூந்துகளில் வர்த்தகங்களில் ஈடுபடுபவர்கள் மீது சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த தொடரூந்து பாதுகாப்பு அத்தீட்சகர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வர்த்தகமற்ற பெயரில் திருட்டுக்கள் இடம்பெறுவதாக தொடரூந்து பயணிகளிடமிருந்து வரும் முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதை அடுத்து இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி 1902ஆம் ஆண்டு தொடர்ந்து கடலை சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டங்களின் கீழ் தொடர்ந்து பயணிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் நடந்து கொள்ளும் வியாபாரிகள் மீது சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் இந்த நடவடிக்கை வர்த்தகர்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என்று இலங்கை நடமாடும் தொடர்ந்து வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் தொடர்புகளை பேணிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் பற்றிய தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும், சிலர் இந்த குழு உறுப்பினர்களின் வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் சென்று பணம் பெற்றுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சில அமைச்சர்கள் அவர்களை ஒவ்வொரு மாதமும் தங்கள் வீடுகளுக்கு அழைத்து வந்துள்ளனர் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மத்திய அதிவேக நெடுஞ்சாலை திட்டத்தின் கடவத்தை முதல் மேரிகம வரையிலான பகுதி நிர்மாண பணிகளின் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்ட போதே இதனை தெரிவித்துள்ளார். இந்தோனேசியாவில் சமீபத்தில் கைதான குற்றக்குழு உறுப்பினர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குறித்த விவரங்கள் தெரிய வந்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். வரி வசூலிப்பது போலவே சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த குற்றக்குழு உறுப்பினர்களின் வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் சென்று பணம் பெற்றுள்ளனர். சில அமைச்சர்கள் அவர்களை ஒவ்வொரு மாதமும் தங்கள் வீடுகளுக்கு அழைத்து வந்துள்ளனர் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த நபர்கள் நாட்டில் ஒரு பெரிய வலையமைப்பை உருவாக்கியுள்ளதாகவும், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். கண்டி கெலியோயா பிட்டவெளவத்த பிரதேசத்தில் ஐஸ் போதைப் பொருளுடன் தேரர்கள் 2 திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர். கண்டி போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் தேரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்தில் 25 வயதுடைய தேரர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட தேரர்கள் 2 கண்டி பிரதான நீதவான் நீதிமன்றில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை பிணையில் விடுதலை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கண்டி போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பின் பல பகுதிகளுக்கு நாளை விடுக்கப்பட்ட நீர் விநியோக தடை அறிவிப்பு மீளப்பெறப்பட்டுள்ளது. இதற்கமைய அறிவிக்கப்பட்டிருந்த பகுதிகளில் வழமை போல் நீர் விநியோகம் தடையின்றி நாளைய தினம் இடம்பெறும் என நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு நீர் வழங்கும் பிரதான உள்ளீட்டு பம்பிங் நிலையத்தில் ஏற்பட்ட மின்தடையால் நாளை முற்பகல் 10 மணி முதல் இரவு 7 மணி வரை நீர் விநியோகம் இடைநிறுத்தப்படும் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் கொழும்பு 1 முதல் 15 வரையான பகுதிகளும் பத்திரமுல்லை, பெலவத்த, கோகந்தர, கொஷ்வத்த, தலவத்துகொட, கோட்டி, ராஜகிரிய, மிரிகான, மாதிவள, நுகேகொட, நாவல்ல, கொளன்னாவை, ஐடிஎச், கொட்டிகாவத்த, அங்குட, வெலம்புட்டிய, ஒருகொடவத்த, மகரகம, வரலஸ்கமுவ, தெஹிவளை, ரத்மலானை,
மற்றும் மொரட்டுவா ஆகிய பகுதிகளிலும் நீர் விநியோக தடை அமுலாகும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் குறித்த பிரச்சினை சீரமைக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதிகளுக்கு நாளைய தினம் வழமை போல நீர் விநியோகம் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் அமைந்துள்ள நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்று இரவு முதல் பெய்து வரும் கனமழை மற்றும் அடர்ந்த மூடுபனி காரணமாக பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் நுவரெலியா மற்றும் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதிகளிலும் கிளை வீதிகளிலும் அடர்ந்த மூடுபனி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வீதிகளில் வாகனம் செலுத்தும் போது முகப்பு விளக்குகளை ஒளிரச் செய்து மெதுவாகவும் கவனமாகவும் வாகனங்களை இயக்குமாறு ஹட்டன் போலீஸ் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் சாரதிகளை கேட்டுக்கொண்டுள்ளனர். அனுராதபுரத்தில் ஹபரணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் முதியவர் ஒருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு 10 பகுதியைச் சேர்ந்த 73 வயதுடைய முதியவரே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். முதியவர் உயிரிழந்தமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹபரணை போலீசார் மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் பெய்த கடும் மழை காரணமாக தொல்பொருள் சின்னமான மந்திரிமேனையின் ஒரு பக்கம் இடிந்து விழுந்துள்ளது. அத்துடன் வெள்ள நீரினால் யாழ்ப்பாணம் முக்கிய பகுதிகள் சேதமடைந்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அத்துடன் கடும் மழையினால் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடியதால் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்துக்குள்ளும் வெள்ள நீர் புகுந்துள்ளது. இதனால் அங்கு செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை மலையக பகுதிகளில் நேற்றிரவு முதல் கடமழை மற்றும் பனிமூட்டம் அதிகரித்து காணப்படுவதனால் அப்பகுதியில் பலத்த வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மற்றும் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் நுவரெலியா மற்றும் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதிகளிலும் மற்றும் ஏனைய சிறிய வீதிகளிலும் அடர்ந்த பனிமூட்டம் நிலவுகின்றது. இந்த வீதிகளில் வாகனங்களை செலுத்தும் போது வாகன ஹெட்லைட்டுகளை ஒளிரச் செய்வது மிகவும் முக்கியமாக கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் மேல் சபரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் பலதரப்பட்ட இடங்களில் இன்று மழை பெய்ததனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கொழும்பு மற்றும் ஹட்டன் நுவரெலியா பகுதிகளில் முக்கிய இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இனிவரும் காலங்களில் பிற்பகல் வேளைகளிலும் இரவு நேரத்திலும் மழை பெய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இன்று பல பகுதிகளில் மழை பெய்ததனால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 13ஆம் தேதி நெடுந்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 7 ராமேஸ்வரம் கடத்தொழிலாளர்களையும் நாளை வரை விளக்கமறியலில் வைக்க யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து கடத்தொழிலில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கடந்த 13ஆம் தேதி நெடுந்தீவு அருகே கைது செய்யப்பட்ட 7 தமிழக கடத்தொழிலாளர்களும் யாழ்கா ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போதே இவர்களது விளக்கமறியல் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் பெய்த மழை காரணமாக தொல்பொருள் சின்னமான மந்திரிமனையின் ஒரு பக்கம் இடிந்து விழுந்துள்ளது. யாழ்ப்பாணம் ராசதானியை ஆண்ட சங்கிலிய மன்னனது மந்திரிமனை நல்லூரில் சட்டநாதர் சிவன் ஆலயத்துக்கு அருகில் அமைந்துள்ளது. அந்த கட்டிடம் உடைந்து விழும் நிலையில் காணப்பட்டது. அதனை அடுத்து அதற்கு முட்டுக் கொடுத்து கம்பிகள் நடப்பட்டிருந்தன. அந்த கம்பிகள் அண்மையில் திருட்டு போன நிலையில் குறித்த பகுதி இன்று பெய்த கடும் மழையினால் இடிந்து விழுந்துள்ளது. அதேவேளை மந்திரிமனையானது தனிநபர் ஒருவருக்கு சொந்தமானது என்பதால் அதனை தொல்லியல் திணைக்களம் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து புனரமைப்பு பணிகளை முன்னெடுக்க முடியவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.